அனல் பறக்கிற ஒரு விவாதத்திற்கு பிறகு ஆழமான ஒரு விவாதத்திற்காக நாம இணைஞ்சிருக்கிறோம். தமிழ்நாடு அரசியல்ல தமிழ்நாட்டினுடைய மூளை முடுக்கெல்லாம் பயணித்த 2 பேர், தமிழ்நாட்டை தாண்டி புதுச்சேரிக்கும் தெலுங்கானாவுக்கும் பயணித்த ஒருவரும் கூட நம்மோட இணைந்திருக்கிறார். முன்னாள் ஆளுநர், முன்னாள் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களையும், காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களையும் இந்த அமர்வுக்கு வரவேற்கிறேன். இன்னும் 60 நாட்களுக்கு குறைவாகத்தான் தேர்தல் களம் இருக்குது. பலமுனை போட்டி என்றாலும் கூட 2 அணிகளாக இப்போதைக்கு இருக்கக்கூடிய 6 வாரங்கள் இருக்கக்கூடிய சூழல 2 பிரதானமான அணிகள், 2 பிரதானமான அணிகளுடைய தேசிய கட்சிகளுடைய பிரதிநிதிகளை வைத்து ஒரு ஆழமான அரசியல் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். என்டிஏ வெர்சஸ் இந்தியா கூட்டணி அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து என்டிஏ அதனுடைய பலம் அப்படின்னு என்னென்ன பாக்குறீங்க? முதல்ல தேசிய கட்சியை சார்ந்தவர்களை மாநில விவாதத்திற்கு அழைத்ததற்கு முதலில் நன்றி. ஏனென்றால் எங்களுக்கும் மாநிலத்தில் முக்கியமான பங்கு இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தியதற்கும் நியூஸ் 18க்கு எனக்கு நன்றி. முதலில் என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. பங்கு என்று சொல்வதை விட மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. ஏனென்றால் இன்றைய ஆட்சியில் மக்கள் விரோத நடவடிக்கைகள் மிக அதிகமாக காணப்படுகிறது. முதலமைச்சர் தமிழ்நாடு போராடும் வெல்லும் என்று சொல்கிறார். ஆனால் எந்த பிரிவினர் போராடவில்லை என்று நாம் தேட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. அது அங்கன்வாடி ஊழியர்களாக இருக்கட்டும், மருத்துவர்களாக இருக்கட்டும், செவிலியர்களாக இருக்கட்டும், மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும், எல்லோரும் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆக ஒரு போராட்ட களமாகவே தமிழகம் மாறி இருக்கிறது. 1. 2, சமூக நீதிக்காகத்தான் இன்று காலை உங்களோட தொலைக்காட்சி கூட முதலமைச்சர் பேசியதை நான் பார்த்தேன். சமூக நீதிக்காகத்தான் இந்த ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். வேதனையோடு குறிப்பிடுகிற வேங்கை வயல் குடிக்கின்ற நீரில் மலம் கலந்து 3 வருடங்கள் ஆக போகிறது. இன்றும் முழுமையாக அந்த பட்டியலின மக்களுக்கு தீர்வு கிடைக்கவில்லை. பல பட்டியலின ஹாஸ்டல்ஸ்கள் மிகவும் மோசமான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி மதச்சார்பற்றவை தான் என்னுடைய பங்கு அப்படின்னு சொல்றாரு. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை. ஆனால் முதலில் நான் இந்தி கூட்டணிக்கு அழைப்பது முஸ்லிம் லீக்கை தான் முதலில் அழைக்கிறேன் என்று சொல்கிறார். மதச்சார்பற்றது என்றால் எல்லா மதத்தையும் சார்பற்றது என்று தான் சொல்ல வேண்டும். ஆக இதெல்லாம் கொள்கை ரீதியாக. இன்னொன்று, நான் ஏன் எங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது என்று சொன்னேன் என்றால், நிதியமைச்சர் செயற்கையாக ஒரு பொருளாதார தடையை மத்திய அரசு ஏற்படுத்துகிறது என்று சொல்கிறார். ஆனால் நான் சொல்கிறேன், செயற்கையாக ஒரு உரிமை போரை முதலமைச்சர் ஏற்படுத்துகிறார். ஏதோ உரிமையெல்லாம் மறுக்கப்படுவது போலவும், உரிமைக்காக இவர்கள் போராடி கொண்டிருப்பது போலவும் ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துகிறார். உதாரணத்திற்கு, அண்ணனே ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், சமீபத்தில் நடந்த மாநில சுயாட்சி 66 துறைகள் மாநிலத்தோடு தான் இருக்கிறது. அது மட்டுமல்ல, 11 லட்சம் கோடி ரூபாய் மாநிலத்தின் கட்டமைப்பிற்கு மத்திய அரசு வழங்கி இருக்கிறது. அது மாநிலத்தின் பங்கும் இருக்கிறது. ஆக எல்லா விதத்திலும் மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். விலைவாசி ஏற்றம் நீங்க பாத்தீங்கன்னா, பால் விலையிலிருந்து மின்சார விலையிலிருந்து இன்று காலை ஒரு பத்திரிகையில் செய்தி வந்திருக்கிறது. 350 சிறு குறு தொழில்கள் மூடப்பட்டு விட்டது. ஏனென்றால் மற்ற மாநிலங்களை விட 1 ரூபாய் மின்சாரம் அதிகமாக இருக்கிறது என்ற ஒற்றை காரணத்திற்காக பல தறிகள் மூடப்பட்டது என்று. ஊழல் எல்லாவற்றிற்கும் மேல பிரதானமாக ஊழல். இப்ப சமீபத்தில் நேரு மீது வந்திருக்கிற ஊழல் 2300 கோடி ரூபாய் சாமானிய மக்களுக்கு வேலை வாங்கி தருவதற்காக. உடனே நாங்க ஈடிக்கு பயப்படல, மோடிக்கு பயப்படல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஈடி மட்டும் இல்ல, உயர் நீதிமன்றமே அதில் ஆதாரம் இருக்கிறது. அவர்கள் மீது FIR பதிவு செய்ய வேண்டும் என்று 10 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது. ஆக எல்லா விதத்திலும் ரேஷன் பொருட்கள் கிடைக்கவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழகத்தின் கடன் 10,60,000 கோடி ரூபாய். ஒருவர் மீது 1,40,000 ரூபாய் கடன் சுமத்தப்பட்டிருக்கிறது. இவை எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கும் பொழுது இன்னைக்கு கார்பரேஷனோட இதுல கூட 10 மடங்கு செலவு அதிகரித்திருக்கிறது. எல்லா விதத்திலும் நாங்கள் தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பில் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய கேள்விகள் இருக்கு. முதல் கட்டமா இதை எடுத்துக்கிறேன். திரு பீட்டர், இந்தியா கூட்டணிக்கான பலம் அப்படின்னு என்ன பாக்குறீங்க? ஏன் மக்கள் இந்தியா கூட்டணிக்கு இந்த முறை வாக்களிக்கணும் மீண்டும்? அதாவது, இந்த சட்டமன்ற தேர்தல் அதனுடைய பதவிக்காலம் 2026 2031. இந்த 5 ஆண்டுகளில் மிக முக்கியமான ஒரு 4-5 முன்னெடுப்புகள்
தேசத்தினுடைய அடிப்படையே மாற்றி அமைக்கக்கூடிய முன்னெடுப்புகள், நம்முடைய அரசியல் சாசன சட்டத்தினுடைய அடிப்படைகளையே அசைக்கக்கூடிய முன்னெடுப்புகளை எப்படியாவது எடுத்து விடுவது என்று மத்திய அரசு கங்கணம் கட்டி கொண்டு செயல்படுகிறது. அதுல குறிப்பா முதல் நகர்வு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாநிலங்களை நகராட்சிகளாக ஆக்கி மாநில அதிகாரங்களை முழுமையாக பறித்து அந்த கூட்டாட்சி தத்துவம் என்கிற அந்த அடிப்படை தத்துவத்தையே சீர்குலைக்கின்ற முயற்சியில உச்சகட்டத்தில் இன்னைக்கு அவங்க நிக்கிறாங்க. இப்போ இந்த 5 ஆண்டுகளில் தான் நீங்க ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அதற்கான எல்லா முடிவுகளையும் தயாராக வைத்திருக்கிறார். இன்னைக்கு முன்னாள் குடியரசுத் தலைவர் கோவிந்த் அறிக்கையை வைத்திருக்கிறார். அதற்கு நேற்றே சொல்லிட்டாங்க. அதற்காக பாராளுமன்ற குழுவினுடைய தலைவர் சொல்லிட்டாரு, வரக்கூடிய நாடாளுமன்றம் பொறுப்பேற்கின்ற நாள் தான் இது நோட்டிஃபைடு டேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ங்கிறது ஜஸ்ட் வெயிட்டிங் டு ஹேப்பன். இட்ஸ் a certainty. அவங்க கையில இருக்கிறது. இன்னைக்கு இந்த ராஜ்யசபா தேர்தல் முடிஞ்சா அவங்களுக்கு மாநிலங்களவையிலையும் மெஜாரிட்டி வந்துருது. அதற்கு பிறகு என்னன்னு கேட்டீங்கன்னா, டீலிமிட்டேஷன் வருது. இந்த 5 ஆண்டுகளில், இந்த 2026 2031 இந்த டீலிமிட்டேஷன்ல தமிழ்நாட்டை போன்ற மாநிலங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது. பாராளுமன்றத்தில் எண்ணிக்கைகளை கூட்டுகின்ற போது மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே மிக சிறப்பாக செயல்பட்ட தமிழ்நாட்டை போன்ற மாநிலங்களுக்கு பேர் இழப்புகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை இன்றைக்கு வரைக்கும் அதை பற்றிய ஒரு தெளிவான நிலைப்பாட்டை ஒன்றிய அரசு சொல்ல மறுக்கிறது. பிறகு காஸ்ட் சென்சஸ், இவைகள் எல்லாமே தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை வலுவாக பாதிக்கக்கூடிய நேரத்தில் இங்க இருக்கிற ஆட்சி செய்ய நினைக்கின்ற கட்சி, அதை வழிநடத்துகின்ற தலைவருக்கு இந்த தமிழ்நாட்டின் மீது, தமிழர்களின் மீது, தமிழ் மொழியின் மீது தொடுக்கப்படுகின்ற யுத்தத்தை எதிர்த்து நின்று வழிகாட்டுவதற்கான தகுதியுள்ள தலைவர் யார்? அந்த கேள்வி. அது இன்னைக்கு இந்தியா கூட்டணியில எங்கள்கிட்ட அதை ஒருமித்த கட்சிகள் ஒன்றிய இந்த அடிப்படையான கொள்கைகளில் ஒரு தெளிவும் புரிதலும், எல்லோருக்கும் ஒரே நிலைப்பாடு, இவற்றோடு நாங்கள் களம் காண இருக்கிறோம். ஆகவே இதை எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தியோ, அந்த போராட்டத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தகுதியோ புரிதலோ அந்த அணியில இல்ல. அவங்க இதுவரைக்கும் அப்படி நடந்துக்கல. ஆகவே மக்கள் இந்த முறை ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த 5 ஆண்டுகளில் இதை விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டை ஒரு நாளும் மீட்டெடுக்க முடியாது. அப்போ நிச்சயமாக அதுதான் முதலமைச்சர் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கின்ற போர்னு சொல்றார். அந்த போரினுடைய அர்த்தம் அதுதான். ஏன்னா இந்த தேர்தலில் தான் பாஜகவுக்கு எதிரான கொள்கை சித்தாந்தமுடைய 3 மாநிலங்கள் இந்த தேர்தலில் களத்தில் வரும். இதுதான் லாஸ்ட் 3 ஸ்டேட்ஸ். இந்த 3 ஸ்டேட்ல தான் இன்னும் இவர்களுடைய வகுப்புவாத அரசியல், மதவாத அரசியல்லாம் உள்ள வரல. இப்போ தங்கை தமிழிசை சொன்னாங்க, இந்த மாதிரி முஸ்லீம் லீக்கை கூப்பிடுறாங்களேன்னு சொல்லி. ஒரு வீட்டில் யாரு மெலிந்தவங்க இருக்காங்களோ, நலிந்தவங்க இருக்காங்களோ, அவங்கள தான் முதல்ல கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறோம். நான் கேட்கிறேன், நீங்க சொன்னீங்களே உங்க அண்ணாமலை மைக்கேல்பட்டியில மதமாற்றம் நடந்தது, ஒரு கன்னியாஸ்திரியை நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க எல்லாரும் போய் அங்க நின்று மதமாற்றம் அந்த பள்ளிக்கூடத்தில் நடக்கிறதுன்னு சொல்லி அந்த பள்ளிக்கூடத்தை மூட சொல்லி அந்த கன்னியாஸ்திரியை ஜெயில அடைச்சு உங்களுடைய பாஜகவினுடைய அதிகாரப்பூர்வ தகவலே மதமாற்றம் சிபிஐ சொல்லிடுச்சு. உங்க அண்ணாமலை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. எதற்காக நீங்க பதட்டத்தில் வச்சிருக்கீங்க ஒரு 20 விழுக்காட்டு மக்களை? தமிழ்நாட்டில் இருக்கிற சிறுபான்மை மக்களையும் பட்டியலின மக்களையும் எப்பொழுதும் பதட்டத்திலே வைத்திருக்கக்கூடிய உங்களை நம்பி எப்படி வாக்களிப்பார்கள் அவர்கள்? இதுல முதல்ல நான் மெலிந்தவர்களை கூப்பிட வேணாம்னு சொல்லல. மதச்சார்பற்றனா என்ன அர்த்தம்னு நான் கேட்டேன். முஸ்லீம் லீக்னு ஒரு பெயரை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியை கூப்பிட்டு விட்டு நாங்கள் மதச்சார்பற்ற கூட்டணின்னு பெயர் வைக்க நீங்க முடியாது என்பதை நான் தெளிவாக சொல்கிறேன். ஒன்று. இன்னொன்று, ஒரு குற்றச்சாட்டு செலுத்தலாம், அதுக்கப்புறம் தீர்ப்பு வரலாம், அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். அதுல நான் உள்ள போகல. ஆனா அண்ணன் 4 பிரச்சனைகளை சொன்னார்கள். நான் என்ன சொல்றேன், அடுத்த தெருவில் அடுத்த வீட்டில் இருக்கிறவன் உழன்று கொண்டிருக்கிறான்,
அப்படின்னு நான் சொல்றேன். அவனை நான் அடுத்த தேர்தலுக்குள்ள மீட்டெடுக்கணும்னு சொல்றேன். ஆனா அண்ணன் என்ன சொல்றாங்க, காணல் நீராக எங்கோ சில பிரச்சனைகள் தெரிகிறது, அதனால அந்த உரிமையை மீட்டெடுப்பதற்கு அடுத்த முறை நாங்க வரணும்னு சொல்றாங்க. இது பாராளுமன்ற அவர் தேர்தல் என்ன இல்ல. சொல்றாருன்னா, தேர்தல் நடக்கக்கூடிய மாநிலங்கள்ல 3 மாநிலங்கள் பாஜகவுடைய ரீச்சுக்கு அவுட் ஆஃப் ரீச் இருக்கு, அதை விட்டுற முடியாது அப்படிங்கிற. அப்படின்னு இல்ல, அது அவுட் ஆஃப் ரீச் இல்ல, இது வித்தின் அவர் ரீச் தான் வரப்போகுது. ஏன்னா பக்கத்துல உள்ள மாநிலம் புதுச்சேரியில நாங்க தான் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறோம். அண்ணன் சொல்ற மாதிரி எங்கேயுமே மத கலவரம் ஒண்ணும் இல்ல, அங்க எல்லாமே நன்றாகத்தான் ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னொன்று டீலிமிட்டேஷனை பத்தி எங்க முன்னாலேயே மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் கோயம்புத்தூர்ல சொன்னாரு, இதுல எந்த விதத்திலும் பயப்பட தேவையில்லை, எந்த விதத்திலும் தமிழகம் பாதிக்காது அப்படின்னு சொன்னாரு. நான் இன்னொன்னு அண்ணன்ட்ட சொல்றேன், நீங்க எப்படி தமிழ்நாட்டில் உள்ள இடங்கள் குறையக்கூடாது என்று நினைக்கிறீர்களோ அதே குறையக்கூடாது என்ற எண்ணம் எங்களுக்கும் இருக்குது. என்னமோ நாங்க தமிழ்நாட்டை விட்டு கொடுத்துருவோம், நீங்க குறைச்சா பரவாயில்ல அப்படின்னு நாங்க விட மாட்டோம். அதனால ஏதோ தமிழ்நாட்டுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்ல, நாங்க அதை விட்டு விடுவோம் என்று சொல்வது எண்ணிக்கை குறையாதா, சதவீதமாகவே குறையாதா? இல்ல, அது இன்னும் கொள்கை ரீதியாக முடிவெடுக்கணும். ஆனா எந்த விதத்திலும் குறையாது என்பதில் நாங்களும் உறுதியாக இருக்கிறோம். ஏன்னா நாங்களும் சொல்லப்படுற தகவல்கள்ல இப்ப நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை கூடுதலாக்கும், அப்ப குறையாது அப்படின்னா தகவல்கள் தானேப்பா. நான் என்ன சொல்றேன்னா, பக்கத்துல எல்லாரும் விலைவாசியில கஷ்டப்பட்டு இருக்கும்போது என்னைக்கோ வர்றதை பத்தி நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், வராது என்பதை நான் தெளிவாக சொல்றேன். இன்னொன்னு, அண்ணன் இன்னைக்கு மாநில உரிமையை பற்றி பேசுறாங்க. 27 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தல்கள் தமிழ்நாட்டில் நடத்தப்படவில்லை. அப்ப அதுவும் சுயாட்சி தானே, மக்களுக்கான சுயாட்சி மறுக்கப்பட்டு இருக்கிறது. அதனால் ஊரக உள்ளாட்சி தேர்தல் 1/1/2025 முடிந்த தேர்தல்ல மாவட்டத்திற்கு நீங்க சுயாட்சி கொடுக்கல, மாவட்டத்திற்கு உள்ளாட்சிக்கு பஞ்சாயத்துக்கு சுயாட்சி கொடுக்காம மாநில சுயாட்சியை பற்றி நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அன்றாட பிரச்சனைகளை பக்கத்துல ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற பிரச்சனைகளை விட்டுட்டு எப்போதோ வரப்போகிற பிரச்சனையை காண்பிச்சு நீங்க வாக்காளர்களை திசை திருப்புறீங்களான்னு கேக்குறேன். எப்போதும் வரப்போகிற பிரச்சனை இல்ல, ஒரு அரசுக்கு வருகிறதானே தெரியலங்கிறாங்க. அது அவங்க அப்படித்தான், அவங்க எதையுமே நிச்சயமா கடைசி வரைக்கும் அவங்க சொல்ல போறதே இல்ல. அவங்க நம்ம மாநிலங்களை பாதிக்கக்கூடிய எந்த முடிவையும் மாநிலங்களை கலந்து ஆலோசித்து எடுப்பதும் இல்லை. இப்ப நீங்க டிமானிட்டைசேஷன் எடுத்தாரு, யார கன்சல்ட் பண்ணி எடுத்தாரு? இன்னைக்கு டிமானிட்டைசேஷன்ல இன்னைக்கு கரன்சினுடைய சர்க்குலேஷன் இன்னைக்கு டிமானிட்டைசேஷனுக்கு முன்னால் இருந்ததோட 5 மடங்கு அதிகமா இருக்கு. டிமானிட்டைசேஷன் வேற, அது இல்ல நான் என்ன சொல்றேன், இல்ல அவ்வளவு பெரிய முக்கியமான முடிவை நீங்க மாநில முதலமைச்சரை முதலமைச்சர் எல்லாம் கலந்தீங்களா? அவ்வளவுதான், எல்லாம் பதுக்கிடுவாங்களே. என்ன பதுக்கிடுவாங்க? முதலமைச்சர்கள் இருக்கும்போது இந்த நாட்டுல முதல்ல சொன்னீங்கன்னா எல்லாத்தையும் மாத்திடுவீங்களே. இந்த நாட்டில் மாத்தினீங்க, அதுக்கப்புறம் என்ன? இந்த நாட்டில் ஆர்கனைஸ்டு லூட், லீகலைஸ்டு பிளண்டர்னு சொன்ன ஒரே இது டிமானிட்டைசேஷன் தான். இன்னும் உள்ள வந்த பணத்துக்கு கணக்கு கொடுக்காத நீங்க இதுவரைக்கும் கணக்கு கொடுக்கல. நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்னைக்கு ஊழல் குற்றச்சாட்டுல இவ்வளவு பேர் ஊழல் குற்றச்சாட்டு இன்னைக்கு இல்ல, நான் என்ன சொல்றேன், ஒரு திவாலாகி போன அனில் அம்பானிய கூட கூட்டிட்டு போய் அந்த உலக நாடுகளே சிரிக்கக்கூடிய எப்ஸ்டைன் கூட பேரம் பேசி அதன் மூலமாக ரஃபேல் ஒப்பந்தத்தை பெற்றுக் கொடுத்த நீங்கள் ஊழலை பற்றி பேசுனீங்கன்னா கைகூட்டி சிரிக்க மாட்டாங்க. அனில் அம்பானி எல்லாம் யார் கூட போனார்கள்? பிரைம் மினிஸ்டர் கூட கூட்டு போனாரா இல்லையா? பிரைம் மினிஸ்டர் கூட கூட்டு போனாரா இல்லையா? சொல்றேன் தம்பி, இது 2026 தேர்தல், சட்டமன்றத்திற்கு அம்பானி அதானிய பத்தி பேசிக்கிட்டு சாமானியனை விட்டுறாது என்றது எனது கருத்து. பக்கத்துல உள்ள சாமானியனை விட்டுட்டு எங்கோ உள்ளதை பேசி பேசி முதலமைச்சர் சொல்றது மாதிரி ஒரு செயற்கை உரிமை போரை நீங்கள் கொண்டு வருகிறீர்கள். சாமானிய மக்களின் உரிமையை நாங்கள் பாதுகாக்கிறோம். அதை கடந்து 2 கூட்டணிகள் மட்டுமே இன்னைக்கு களத்துல இல்ல, நீங்க பலமுனை போட்டியா இருக்குது. அப்ப அந்த போட்டியில நீங்க மற்றவர்களை இதுல கணக்கிலே எடுக்கலையா? இதோ 2 கூட்டணிக்குள்ளதான் தேர்தல்ங்கிற மாதிரி இருக்கு. அந்த தேர்தல் வெற்றி தோல்விகள்ல பாதிப்பை எவ்வளவு தூரம் உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் இதை 2 முனை போட்டியா தான் நான் பாக்குறேன். இத மூன்றாவது மற்றவங்களை அப்படி குறைச்சு மதிப்பிடுறீங்களா? அப்போ குறைச்சு மதிப்பிடல, அவர்களுடைய உண்மையான அவங்களுக்கு இருக்கிற மதிப்பீடு, வாக்காளர் மத்தியில் இருக்கிற செல்வாக்கு இன்னும் நிரூபிக்கப்படல. அவங்களுக்கு பல விஷயங்களை பத்தி அவங்களுக்கு ஒரு தெளிவான நிலைப்பாடும் இல்லை. இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் களத்திற்கு போகின்ற போது நாங்கள் முன்வைக்கிற பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லி அதை எதிர்கொள்வதற்கான களம் எங்கே இருக்கிறதுன்னு, அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய எங்கே இருக்காங்கன்னா இன்னைக்கு என்டிஏ அணி தான் இருக்கு. ஏன்னா இது இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணிக்கு தலைமை என்று சொன்னாலும் கூட இன்னைக்கு பேட்டண்டா அவர் ஏற்கனவே ஒரு சூழ்நிலையின் கைதியா போயிட்டாரு.
எடப்பாடியார் வந்து இல்ல, நீங்க தேர்தல் பரப்புரைக்காக அதை என்டிஏ கூட்டணி அப்படின்னு அதை டிஃபைன் பண்றீங்களா? அதிமுக தானே தலைமை இங்க. இன்னைக்கு தினகரனே என்டிஏ கூட்டணி தானே சொல்றாரு அவரு. அதாவது கூட்டணி சரி, நாங்களாம் என்டிஏ கூட்டணி இப்ப சொல்றோம். அண்ணனோட கட்சி காத்துல இருக்கு. நவம்பர்ல குழு அமைச்சு 5 மாசமா கூப்பிள்ளியே 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 எத்தனை வாட்டி டெல்லியில போய் மீட்டிங் போட்டாச்சு. ஆனால் நாங்களாவது இருக்கிறவங்களை வச்சாவது ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்ப நீங்க இருக்கிறதுல பிரதான கட்சி நீங்க என்ன இன்னைக்கு வேணுகோபால் சொல்றாரு வராரு, வெயிட் அண்ட் சி. எவ்வளவு நாள் வெயிட் அண்ட் சி? ஆக 5 மாசமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால நாங்க பலமா தான் இருக்கிறோம். நிச்சயமா உங்க பார்வை என்ன? இப்ப மூன்றாவதா தாவேகா இருக்குது. ஏற்கனவே நாம் தமிழர் ஒரு 8% வாக்கு வங்கியை வச்சிருக்காங்க. அப்ப அந்த 2 பேரையும் களத்துல நீங்க வந்து கன்சிடர் பண்ணாம போக முடியுமா? யாருடைய வெற்றி தோல்வியை இந்த 2 பேருடைய வாக்குகள்? இல்ல, நாங்க குறைத்து மதிப்பிடல. எப்படியும் சீமான் வந்து ஒரு 8% வாக்குகளை வைத்திருக்கிறார். தம்பி விஜய் வந்து நான் 30% 35% கிளைம் பண்ணிக்கிறார். அவரோட பாப்புலாரிட்டியும் குறைச்சி மதிப்பிட முடியாது. அதனால நேரடியா சொல்ல வேண்டும் என்றால் 4 முனை போட்டி, நிச்சயமா 4 முனை போட்டி. அந்த 4 முனை போட்டியில புதிதாக வருகின்ற 2 பேருமே திமுகவை தான். தம்பி விஜய் அவர்கள் இன்னைக்கு கூட அதுல ஒண்ணு மிஸ்டர் ஸ்டாலின் கொஞ்சம் மரியாதையா சொன்னா கூட தீவிரமாக எதிர்க்கிறார். அப்படி பார்க்கும்போது எதிர்ப்பாளர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு நிச்சயமாக இவர்கள் தான் அதில் பாதிக்கப்படுவார்கள் என்பது எனக்கு அப்படின்னா எதிர்ப்பு வாக்குகள் பிரிஞ்சிராதா? இல்ல, எதிர்ப்பு வாக்குகள் இல்ல, அத ஆதரவிக்கிற வாக்குகள் பிரியும் இல்லையா? இவங்க இவ்வளவு மோசமானவர்களா அப்படின்னு சொல்லும்போது ஒட்டுமொத்தமா திமுக ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த வாக்குகள் உங்களுக்கு மட்டும் வராம அது மூன்றா பிரியுது அப்படிங்கிறது. ஆனா மக்கள், தமிழக மக்கள் வெற்றி பெறுகிறது யார்? 4 முனை போட்டியா இருந்தா கூட தீவிர போட்டி. விஜய் சொல்றாரு டிவி கேட்க அத 3 முனை போட்டியா மாத்தணும்னு முயற்சித்தீங்க. கடைசி வரைக்கும் அவர் வரலையா? நாங்க 2 முனை போட்டியா கூட மாத்த முயற்சி செய்வோம். அதுல என்ன பிரச்சனை? இப்போ வாய்ப்பு இருக்கா? எப்ப வாய்ப்பு இருக்கு, ஒரு பிரச்சனை இல்ல. ஏன்னா எங்களுக்கு எங்களோட ஒற்றை இலக்கு திமுகவை தோற்கடிக்க. திரு விஜய் அவர்களோ திரு சீமான் அவர்களோ வந்தாலும் இல்ல அவர்களின் கருத்து எங்களுக்கு உதவி செய்யும் சொல்றேன். யாரெல்லாம் திமுக பரப்புரை களத்துல அவங்க முன்வைக்கிற கருத்துக்கள் உங்களுக்கு உதவி பண்றீங்க. உதவி பண்ண. ஏன்னா அவங்க திமுகவுக்கு 45% ஓட்டு போட்டவங்க ஒரு 25% பிஜேபி அதிமுக எதிர்க்குது, சீமான் எதிர்க்கிறாரு, விஜய் எதிர்க்கிறாரு. அப்ப நம்ம தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவான வாக்குகள் எதிர்வாக்குகளாக மாறுவதற்கு அவர்களின் பிரச்சாரமும் எதிர்ப்பு குரல் அதிகமா இருக்கும் போது மக்கள்கிட்ட அந்த ஒரு அப்ப எதிர்ப்பு அதிகமா இருக்குமேன்ற கருத்து தானே போகும். அது எங்களுக்கு பயன்படும் அப்படிங்கிறாங்க. மக்கள் வந்து மிக தெளிவா இருக்காங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்க? திமுகவுக்கும் எனக்கும் தான் போட்டி. எடப்பாடியார் என்ன சொல்றார்? எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. விஜய் தினகரன் என்ன சொல்றாரு? இவங்க கட்சியில இருக்கிற எல்லாரும் என்ன சொல்றாங்க? அண்ணாமலை என்ன சொல்றாரு? தமிழிசை என்ன சொல்லுது? எல்லாரும் திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டி. விஜய் என்ன சொல்றாரு? திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டி. அப்ப எல்லாருமே வந்து 2வது இடத்துக்கு தான் போட்டி போடுறாங்களே ஒழிய முதலிடம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான அணிகள் தான் இருக்குது. அண்ணே, யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்கள தான் எதிர்த்து சொல்ல முடியும். ஆட்சியில 2 பேர் இருக்காங்களே, மத்தியில ஒருத்தர் மாநிலத்துல ஒருத்தர். இப்ப நடக்கிறது சட்டமன்ற தேர்தல் தான். திருப்பி ஞாபகப்படுத்துறேன். 2 முறை போட்டியாக பாக்குறாங்கன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அதுக்கு தங்கை வந்து நான் 3 தான் சொன்னேன். இவங்க 2 முனை இருக்கலாம். யாராவது பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே இருந்து ஸ்டாலின் ஒளியணும் அவங்களையும் கூட்டணியில சேர்த்துருவாங்க. அப்படி இல்ல, நீங்க தான் அறிவாலய பக்கத்துல யாரான நிழலுக்கு வந்தா கூட உள்ள கூப்பிட்டு வாங்க வாங்கன்னு கூட்டணி சேர்த்துக்கிறீங்க. நாங்க அப்படி இல்ல. 2 பேர்கிட்டயுமே எனக்கு அந்த கேள்வி இருக்கு. 2 கூட்டணியிலுமே ஏற்கனவே எண்ணிக்கைகள் இருக்கு. இப்ப கூடுதலா இன்னும் பலம் வேணும் அப்படின்னு சேர்க்கிறதுடைய அடிப்படை என்ன திரு பீட்டர்? அது நீங்க திமுக 2 பேருமே கேக்குறோம். ஏன்னா அணிகளாக வரக்கூடியவங்க அந்த கேள்வி இருக்கும். எங்களை யாருமே தோற்கடிக்க முடியாதுன்னு சொல்லும்போது அதாவது எல்லாரையும் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்களே, அது என்னன்னு கேக்குறேன். இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டத்துல ரொம்ப வந்து பல கான்ஸ்டிட்யூன்சில பல தேர்தல் முடிவுகளெல்லாம் நம்ம பார்க்கின்ற போது ஒரு 1000 ஓட்டுல இருந்து ஒரு 5000 ஓட்டுகள் வரை தோற்கக்கூடிய கான்ஸ்டிட்யூன்சி எல்லா கட்சிகளுக்குமே வந்து ஒரு 100லிருந்து 120 கான்ஸ்டிட்யூன்சிகள் வந்து அப்படி தோத்து போகுது. இந்த தேர்தலில் வந்து நமக்கு இருக்கிற மிகப்பெரிய அச்சுறுத்தலின் காரணமாக அத மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு விரும்பல. அதனால எங்களுடைய அடிப்படையான கொள்கையில வந்து யாரெல்லாம் உடன்படுகிறார்களோ அந்த கட்சிகளை வந்து சேர்த்துக் கொள்வதிலே வந்து எங்களுக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை. அதற்கான முறையான ஒரு பேச்சுவார்த்தைகளோடு அவைகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். கூடுமான வரைக்கும் அந்த பேச்சுவார்த்தை நகருதான்னு கேக்குறாங்க. உங்க கூட்டணியில திமுக காங்கிரஸ் பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகருதா? நீண்ட நாளா குழு அமைச்சு காத்திருக்கோம். ஏற்கனவே உங்களை மாதிரி புதுசா பிறக்கல, ஏற்கனவே இருக்கிற கூட்டணி தானே. அதற்குள்ள பேச்சுவார்த்தைகள், அதற்குள்ள தேர்தல் வந்தா பேச்சுவார்த்தைகள் வரும். ஆகவே கூட்டணி என்பது
இந்த இயற்கையான கூட்டணி, கடந்த காலத்துல வந்து பல வெற்றிகளை தந்த கூட்டணி, அதுல வந்து யாருக்கும் மாற்று கருத்து இல்ல. ஆகவே அந்த கூட்டணி வந்து பிரதான எதிர்க்கட்சி அதிமுக, ஆளும் கட்சி மத்தியில பாஜக, இப்படி இருக்கும்போதும் கூட நீங்க இன்னும் கட்சிகள் வருவதற்கான வாய்ப்புகள் அல்ல பேச்சுவார்த்தைகள் இல்ல, நடத்துறீங்கன்னா ஏறக்குறைய உங்களுக்கும் அதுல அந்த வலிமை இதுல அண்ணன் தேவைப்படுதா சொன்ன அப்போ? மாதிரிதான். ஆனா அவங்களுக்கு அந்த அவநம்பிக்கை இருக்கிறது என்பதுதான் எனக்கு ஆச்சரியமா அதுதான் இருக்குது. வித்தியாசமா இருக்கு. அவங்களுக்கு 100 இருந்தா அது அதான் அவநம்பிக்கை. 100, 1000க்குள்ள போயிடக்கூடாதுன்னா அப்ப இன்னும் அறுதி பெரும்பான்மையில அவங்களுக்கு நம்பிக்கை வரல. நாங்க இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம். இந்த ஒரு வலுவான கூட்டணியை நாங்க தோற்கடிக்க வேண்டும் என்று அண்ணன் சொல்றது. ஏன்னா 2 மாசம் முன்ன வரைக்கும் எதிர்த்து பேசிக் கொண்டிருந்த தேமுதிக உள்ள பிடிச்சி இழுத்து போடும்போது எங்க கூட நாங்க லாங் ஸ்டாண்டிங்கா தானே இருக்கோம்னு சொல்ற காங்கிரஸோட இன்னும் முடிவாக இல்லையா, அதைத்தானே நாங்க அவங்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவங்க சேர்க்கறதுக்கும் நாங்க சேர்க்கறதுக்கும் ஒரு வித்தியாசம். நாங்க கட்சிகளை சேர்க்கறது வந்து எங்களை கூட்டணியை பலப்படுத்துறதுக்கு, இவங்க சேர்க்கறது வந்து எடப்பாடியை மிரட்டுறதுக்கு. அது ரெண்டுக்கும் உள்ள அது எப்படி சொல்ல, இதுதான் இவர்களோட அந்த மேலாண்மைன்னு சொல்றேன். இல்ல, நான் என்ன கேக்குறேன் இன்னைக்கு, இல்ல நான் கேக்குறேன், கூட்டணி அமைக்கிறோம். ஆனா இவங்க கூட்டணி அமைக்கிறதெல்லாம் வேண்டி இல்ல எங்கிட்ட வராங்க. வந்து நாங்க வந்து அழுத்தி தான் கூட்டணி அமைக்கிறோம். இது என்ன நியாயம் தெரியல. எங்கிட்ட வந்து இப்போ காங்கிரஸ் கட்சி இருக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தோட போய் பேசுறோம். சிபிஎம், சிபிஐ எல்லா கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட பேசுது. அங்க என்ன சொல்றாங்க, நாங்க வந்து எடப்பாடியோட பேச மாட்டோம், நாங்க என்டிஏவோட தான் பேசுவோம்னு சொல்றாங்க. அப்ப என்ன நடக்குன்னா பிளாக்குள்ள ஒரு பிளாக். அது வந்து அவரை வந்து ஆஃப்டர் தி எலெக்ஷன் வந்து எடப்பாடி ஹேஸ் டு டோ த லைன் ஆஃப் திஸ் பிளாக். அது இல்லைன்னா அவர் ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது அவரு. அப்படி இல்ல. இப்ப நான் அண்ணன்ட்ட கேக்குறேன், நீங்க வந்து கனிமொழியை டெல்லிக்கு தான் அனுப்புறீங்க. டெல்லிக்கும் தமிழ்நாடுக்கும் போட்டின்னு சொல்லும் போது நீங்க இங்க உள்ள தலைவர்கள்ட்ட பேசலையே, டெல்லி தலைவர்கள்ட்ட தானே பேசுறீங்க. அப்ப அதே மாதிரி அங்க சில பேர்கிட்ட டெல்லி தலைமை பேசலாம், சில பேர்கிட்ட மாநில தலைமை பேசலாம். ஆக அவங்க ஒப்புதலோட தான் நாங்க பேசுறோம். ரெண்டு பேரோடையும் நிறைய பேசலாம். அரசியல்ல ஆழமான ஒரு அலசலுக்கான நேரம் உள்ள ஒன்றுதான். ஆனா இறுதி கேள்வி, எஸ்ஐஆருக்கு பிறகு இன்னைக்கு வந்து ஃபைனல் லிஸ்ட் வந்துருச்சு, கிட்டத்தட்ட 64 லட்சம் குறைவு அப்படின்னா அது எது விதமான இம்பாக்ட் ஏற்படுத்தும் பாக்குறீங்க? உங்க கூட்டணிக்கு அது என்ன விதமான ஒரு நிலை? அதாவது எஸ்ஐஆர் எக்ஸசைஸ பொறுத்த வரைக்கும் மிக மெட்டிகுலஸா வந்து இந்த இந்தியா கூட்டணியினுடைய வாலண்டியர்ஸ், அதிலும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய செயல் வீரர்கள் வந்து மிக வந்து அடிப்படையான பணிகள் அத்தனையும் முறையாக செய்து எங்க வாக்குகள் எல்லாம் வந்து முறையாக வந்து சேர்க்குதான்னு பார்க்கப்பட்டு எல்லாருக்குமே வந்து பிஎல்ஏஸ் போட்டிருக்கிறோம். ஆனா இந்த 68 லட்சம் வாக்காளர்கள் இருந்தது, அது வந்து ஒரு பெரிய ஒரு சமூகத்தினுடைய அடித்தளத்தில் இருக்கிற மக்களுடைய வாக்குகளாகத்தான் அந்த வாக்குகள் இருக்க முடியும். அது ஒரு பெரிய கேள்வி வருது, அவருடைய ரேஷன் அட்டை என்னாச்சு, அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை என்னாச்சு, அவங்களுடைய ஆதார் அட்டை என்னாச்சு? அப்ப இதெல்லாம் வந்து போலியா? அப்ப இவ்வளவு 68 லட்சம் வந்து போலியான ஆதார் அட்டைகள், போலியான வாக்காளர் அட்டை, இதெல்லாம் இன்னும் உலாவல் இருக்கிறதா? வாக்காளர் பட்டியல் இன்னும் முடிஞ்சு போச்சு. அந்த வாக்காளர் பட்டியல் முடிஞ்சதுனால அந்த 68 லட்சம் பேரும் ரேஷன் வாங்காம இருக்க போறாங்களா? அது வந்து அது என்ன விதமா இறந்தவர்கள் எல்லாம் கணக்குல இருந்து எடுக்கிறாங்கல்ல, இறந்தவர்கள் அதெல்லாம் நீக்கப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் கணக்குல தானே கடைசியா கொண்டு வராங்க. இல்ல பாதியில இறந்தவர்கள்னு சொன்னது உயிரோட இருக்கிறவங்க நிறைய, அப்படி அந்த மாதிரி கேஸ் நிறைய வந்து நிறைய செய்றோம். இல்ல இதுல வந்து அண்ணன் சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுல மட்டும் நீக்கப்படல, 5 மாநிலங்கள் சமீபத்தில் நீக்கப்பட்டது. குஜராத்ல 77 லட்சம் நீக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பீகார்ல 84 லட்சம் ஓட் திருட்டுன்னு ராகுல் சொன்னார். ஆனா ஒருவர் கூட என் ஓட்டு இங்க பதிவு செய்யப்படல, நான் வந்து என்னோட ஓட்டு பேரு வந்து என்னோட ஓட்டர் லிஸ்ட்ல இல்லன்னு பீகார்ல ஒருத்தர் கூட சொல்லல. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுச்சுன்னா, காங்கிரஸை சார்ந்தவர்கள் கூட யாருமே அதற்கான புகாரை அளிக்கல, அப்படின்னா சரியாதானே நடந்தது அப்படின்னு. அதனால இறந்தவர்கள் வாக்காளர்கள் அவர்களை நிம்மதியா இருப்பாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டிட்டு வந்து லைன்ல நிக்க வைக்க மாட்டாங்க அப்படின்றது. அது மட்டும் இல்ல, இந்த 3 மாதமா நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு வாட்டி கொடுக்கறாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருந்தா திருப்பி பதிவு பண்ணலாம், திருப்பி 2 வாட்டி கொடுக்கப்பட்டு அந்த தகவல் கொடுக்கப்பட்டு அடிஷன் டெலிஷன் இருந்தது. அதனால இது உண்மையிலேயே போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். சாதகமாக இருக்கும். இதுல வந்து ஒரே பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த எஸ்ஆர் எக்ஸைஸ்லயும் வாக்காளர் சீர்திருத்த பட்டியலையும் மகாராஷ்டிராவிலையும் மற்ற மாநிலம் என்ன நடந்ததுன்னா, எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு கடைசி நேரத்தில் வந்து ஒரு செட் ஆஃப் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அதை வந்து காங்கிரஸ் சுட்டி காட்டியிருக்கிறது. அது வந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த முறை அதுவும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். அது வரும்போது சுட்டி காட்டும். நன்றி. ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்கள் வாக்காளர்கள் தான். உங்கள் அணிகளும்
மேலும் 2 பேரும் சேர்ந்து வாக்காளர்களை சந்திக்க இருக்கிறாங்க. அவங்க முடிவு என்னவாக இருக்கிறதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியில பங்கெடுத்த உங்கள் 2 பேருக்குமே மிகுந்த நன்றி. நன்றி.